தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாகும். இந்த நாளும் கூட பல்லாவரம் கிறிஸ்தவ அசம்பிளியோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆராதனைக்கு பிரயோஜனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்தில் இன்றைக்கு ஆராதனை சிந்தைக்கு உதவியாக இந்த பகுதி நமக்கு உதவி செய்யும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவரை நாம் வாரந்தோறும் அவர் நமக்காக செய்த தியாகத்தை, சிலுவையில் நமக்காக மரித்ததை எண்ணி பார்க்கும்படியாக, நினைத்து பார்த்து மேஜையில் இருக்கிற அப்பத்திலும் ரசத்திலும் நாம் பங்கு பெறும்படியாக நாம் வருகிறோம். சரி, அப்படி ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல காரணங்களுக்காக ஆராதிப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தங்கள் வாழ்வில் சுகம் பெற்றார்கள், அவர்கள் தங்கள் வாழ்வில் நன்மையை கண்டார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நன்மையை அனுபவித்தார்கள். எனவே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிப்பதற்கான காரணம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் இப்படியாக நாம் சிந்திக்கலாம். மனித நிலையும் தேவன் கொண்டு வந்த மாற்றமும். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய தலைப்பு இதுதான். என்ன? மனிதனுடைய நிலையும் தேவன் கொண்டு வந்த மாற்றம். மனிதனுடைய நிலை என்ன? வசனம் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் வாட் வி வேர், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொல்லுகிறார். எல்லோரும் அந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். முதலாவது வாட் வி வேர், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். 1-3 வசனங்கள் மற்றும் 11, 12 போன்ற வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப நீங்களும் நானும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்கள், மனிதனுடைய நிலை என்பதை முதலாவது நாம் அறிந்துதான் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். அப்ப எனது நிலை, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? 1, நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலேயும் மரித்தவர்களாயிரு. அப்ப அந்த ஒரு மரணம், ஒரு மரித்திருக்கிற ஒரு மனிதனுக்கோ ஒரு சடலத்திற்கோ அது எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அது எதுவும் செய்ய முடியாது. அப்ப மனிதனுடைய, அதாவது உங்களுடைய என்னுடைய நிலை அப்படித்தான். எப்படி நாம் இருந்தோம்? நாம் பாவங்களினாலேயும் அக்கிரமங்களினாலேயும் மரித்தவர்களாயிருந்தோம். 2வது வசனத்தை கவனியுங்கள். நாம் முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடியாக நடந்து கொண்டோம். இதுதான் மனிதனாகிய என்னுடைய நம்முடைய நிலையாக இருக்கிறது. அதை தொடர்ந்து சொல்லுகிறார், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்புறம் அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நாம் நடந்து கொண்டோம். அதாவது சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி நடந்து கொண்டோம். 3வது வசனம், நாம் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்தோம். நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். வசனம் 11, 12 கூட கவனியுங்கள். முன்னே நாம் புறஜாதியராக இருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தேவன் அற்றவர்களாக வாழ்ந்தோம். இதுதான் மனிதனுடைய நிலை. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மை தான் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்மை அவர் கொண்டு வந்திருக்கார். என்ன ஒரு மாற்றம் பார்த்தீங்களா? சோ மனித நிலை இப்படிப்பட்டது என்பதை அறிந்து தேவனே இந்த மாற்றத்தை அவர் கொண்டு வர முயற்சி செய்தார். இதுதான் மனிதனுடைய நிலை. நாம் மனசு மாம்சமும் விரும்பினவைகளை செய்தவர்களும், அந்நியர்களும், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு வர முடியாதவர்களும், நம்பிக்கையற்றவர்களும், தேவன் அற்றவர்களுமாக இருந்தோம். 2வது, வாட் காட் டிட், தேவன் என்ன செய்தார்? வசனம் 4-6 வசனங்கள். தேவன் என்ன செய்தார்? வசனம் 4வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அப்ப மனித நிலை என்னது என்பதை நாம் அறிந்தோம். இப்போது தேவன் என்ன செய்தார்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தம் மிகுந்த அன்பை காண்பித்தார். அன்பை காண்பித்ததினாலே என்ன செய்தார்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். 1வது வசனத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. நாம் எதிலே மரித்தோம்? நாம் எதிலே மரித்தவர்களாய் இருந்தோம்? பாவங்களினாலேயும் அக்கிரமங்களினாலேயும் மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்?
நம்மை மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று நான் வாசிக்கிறோம். அதைத்தான் தேவன் செய்தார். அது மட்டுமல்ல, வசனம் 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே என்று வாசிக்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் இரக்கத்தை நம் மீது காண்பித்தார், அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார், நாம் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார், அவர் நம் மீது தயவு காண்பித்திருக்கிறார். மூன்றாவது, ஏன் தேவன் இதை செய்தார்? Why God did it? ஏன் தேவன் செய்தார்? வசனம் 7வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இதுதான் அதனுடைய பதில். ஏன் தேவன் இதை செய்தார்? ஏனென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எழுப்பப்பட்டு அவரோட கூட உன்னதங்களில் நாம் அமர வேண்டும் என்பதற்காக. இதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் கவனித்தால் அவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப தேவன் ஏன் இதை செய்தார் என்று கேட்டால், அவரோட கூட உன்னதங்களில் அமரும்படியாக அதை செய்தார். சரி, அடுத்து தேவன் எவ்வாறு இதை செய்தார்? வசனம் 8, 9, 10, 8, 9, 13வது வசனத்தை நாம் படிக்கிறோம். தேவன் எவ்வாறு செய்தார்? வசனம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப தேவன் இதை எவ்வாறு செய்தார்? தம் கிருபையினாலே இதை செய்தார். ஆம், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கிரியைகளினால் ரட்சிக்கப்படுவதில்லை. ஒருவன் தன் ரட்சிப்பை எண்ணி மேன்மை பாராட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. யாரும் மேன்மை பாராட்டவும் முடியாது. ஏனென்றால் நாம் மேன்மை பாராட்ட கூடாதபடிக்கு தேவனே கிருபையை நம் மீது அவர் காண்பித்தார். அந்த வசனம் 9ல பாருங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது. அப்ப தேவன் இதை எவ்வாறு செய்தார்? அவர் தம் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். நாம் எந்த விதமான நற்கிரிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 8, 10 போன்ற வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் பலவீனம் உள்ளவர்கள் என்று வாசிக்கிறோம். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், we are sinners, நாம் பாவிகள் என்று வாசிக்கிறோம். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், we were enemies of God, நாம் தேவனுடைய சத்துருக்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப மனிதன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள இயலாதவன், அவன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாதவன், அவன் பாவியாக இருக்கிறான், அவன் தேவனுடைய சத்துருவாக இருக்கிறான். பாவம் செய்தவனுடைய விளைவு நாம் தேவனுடைய சத்துருக்களாக மாறிவிட்டோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. எனவேதான் தேவன் ஒரு வழிமுறையை கொண்டு வந்தார். என்ன? கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் மட்டுமே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அவருடைய கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக, வாட் we are now, இப்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அதுதான் தேவன் கொண்டு வந்த மாற்றம். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு பார்த்தோம், தேவன் அதற்காக என்ன செய்தார் என்று நாம் சிந்தித்தோம், ஏன் இதை செய்தார் என்று சிந்தித்தோம், அதை எவ்வாறு செய்தார், அவருடைய கிருபையினாலே செய்தார் என்று சிந்தித்தோம். சரி, நாம் இப்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வசனம் 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்போது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய மனுஷனாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் 14 22 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் இப்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வசனம் 16, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்ப இன்றைக்கு நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். 2வது வசனம் 18 சொல்றாரு பாருங்க, அந்தபடியே நாம் இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம். நாம் ஒப்புரவானது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் அவருடைய பிரசன்னத்திற்கு வர முடியும், நாம் தைரியமாய் அவரை ஆராதிக்க முடியும், அவரை அப்பா பிதாவை என்று நாம் அழைக்க முடியும். அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய புத்திர சுவீகாரர்களாக மாற்றி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அப்ப நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், அவரிடம் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 3வது வசனம் 19 இருக்கிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியர்கள் இல்லை,
இனி நாம் பரதேசிகள் அல்ல, நாம் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருக்கிறோம். அதான் இன்றைக்கான நமது நிலை. 4வது வசனம் 21 நாம் வாசிக்கிறோம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இந்த காலை வேளை நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த கல்வாரி சிலுவையில் செய்த செயலை நினைத்து பார்த்து அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூற வந்திருக்கிறோம். எனவே நமது வாழ்வில் என்ன நடந்தது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். மனித நிலை, என்னுடைய நிலை எவ்வளவு மோசமானது, இந்த நிலையை தேவன் எவ்வாறு மாற்றினார் என்று கேட்டால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே. அதைத்தான் நாம் வசனம் வாசித்தோம். வசனம் 15, 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் வாசித்தால், பகையாக நின்ற அந்த நடுச்சுவரை இயேசு கிறிஸ்து தம் மரணத்தினாலே அவர் தகர்த்தார். வசனம் 16, பகையை சிலுவையினாலே கொன்று. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்தார். ஏனென்றால் மனிதன் பலவீனம் உள்ளவன், அவன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். நீங்களும் நானும் மரிக்க வேண்டும், நீங்களும் நானும் அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்கள். இருப்பினும் நாம் மரிக்க கூடாது, நாம் உயிரோடு வாழ வேண்டும், நாம் அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை புது சிருஷ்டிகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் தாமே தன் சொந்த சரீரத்தை சிலுவையில் அவர் பலியாக கொடுத்தார். அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினாலேதான் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்விலும் மாற்றத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே நமது வாழ்வில் கொண்டு வந்த மாற்றத்திற்காக இந்த கால வேளையில் நாம் அவரை துதிப்போம், அவரை நாம் ஆராதனை செய்வோம். ஒரு முறை கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? வசனம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 நாம் சிந்தித்தோம். நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தோம். நமது மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தோம். தேவன் அற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருந்தோம். அதனால தேவன் என்ன செய்தார்? அவர் இரக்கத்தை காண்பித்தார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அவர் தயவை காண்பித்தார், நம்மீது அன்பு கூர்ந்தார். ஏன் இதை செய்தார்? அவரோடு கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரும்படியாக அப்படி செய்தார். எவ்வாறு செய்தார்? அவரது சுத்த கிருபையினாலே. மனிதன் பெருமைப்படுவதற்கு எதுவும் அல்ல, அவன் பெருமை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை. அவருடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அவர் மரித்ததினாலே இன்றைக்கு நாம் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக, நம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, மீட்பை பெற்றவர்களாக, பாவ பரிகாரத்தை உடையவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக, அவருக்கு அருகே நாம் வரக்கூடியவர்களாக, ஒரே தேவனுடைய வீட்டாருமாக, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எனவே நம் வாழ்வில் நடந்த மாற்றத்தை எண்ணி, சிலுவையை எண்ணி நாம் அவரை துதித்து ஆராதித்து மேஜையில் இருக்கிற அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெற ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.